புதுக்கோட்டையில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள மயான சாலையை மீட்டுத் தரக்கோரி ஆதி திராவிட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பேரையூர் கிராமத்தில் ஆதி திராவிட பொது மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிறு சுடலை இடுகாட்டு மற்றும் தார் சாலையை இளங்கோ என்பவர் தனது பெயரில் பட்டா மாற்றம் செய்துள்ளதாக மக்கள் புகார் அளித்துள்ளனர். இதனால் மயானத்தில் உடல்களை அடக்கம் செய்ய முடியவில்லை எனவும் மறு ஆய்வு செய்து பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் தனிநபர் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த நெய்க்குப்பி கிராம மக்கள் சுய உதவிக்குழு மூலம் பெற்ற கடனை திரும்ப செலுத்திய நிலையில் கடனை வட்டியுடன் சேர்த்து 7 லட்சம் செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியதால் வங்கியை முற்றுகையிட்டனர். நெய்க்குப்பி கிராம பொதுமக்கள் திண்டிவனத்தில் உள்ள இந்தியன் வங்கியில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் 5 லட்சம் கடன் பெற்று அதனை திருப்பியும் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் 5 லட்சம் கடனை வட்டியுடன் சேர்த்து 7 லட்சமாக கட்ட வேண்டும் என வங்கியில் இருந்து நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சியடைந்த மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வங்கியின் தற்காலிக ஊழியர் தேவி என்பவர் 5 லட்சம் பணத்தை மோசடி செய்தது தெரிய வந்தது. 2018 எடுத்து ஒரு லோனுக்கும் 6 மாதம் தான் அங்கே உள்ளே கட்டிருக்கு. எங்கள் ஊர் தேவி பிசி அவங்கக்கிட்ட தான் லோனை மாதம் கொடுப்போம். அந்த மாதத்துல ஒரு 6-7 மாதம் மட்டும்தான் காசே உள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. மீதி இது வரைக்கும் லோனே உள்ளே வரல. இத்தனை வருஷமா இப்போ 7-8 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அக்கௌண்ட்டை லாக் பண்ணி இதுமாரி லோன் கட்டல அப்படின்னு லாக் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் மொத்த முழு பணத்துமே எங்கள் ஊர் தேவி பிசி கிட்ட நாங்கள் கட்டிட்டோம். இந்த 7-8 வருஷமா நோட்டீஸ் அனுப்பாத இன்னைக்கு அனுப்புறாங்க. இது இப்போ ஒரு 2 வீலர் இஎம்ஐ கூட 1 மாதம் கட்டலாம் கூட மறு மாதமே ஏன் இஎம்ஐ கட்டலன்னு கேட்குறாங்க. அதுமாரி இது இத்தனை வருஷமா லோன் கட்டல. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தகவலோ இல்லை ஒரு மேனேஜரோ யாரும் இதுமாரி ஏன் லோன் கட்டலன்னு எங்ககிட்ட கேட்கவே இல்லை. மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தும் பணிகளுக்கு போதிய அவகாசம் வழங்க வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை உடனடியாக நிறைவேற்ற சொல்வதால் பெண் ஊழியர்கள் முதல் அனைவருக்கும் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததாக கூறி 40 ஆண்டுகள் கடந்த வீடுகளை வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி துறையினர் அகற்றுவதற்கு பாதிக்கப்பட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வரி வசூலித்ததற்கான பதிவுகள் இருந்தும் முன்னெச்சரிக்கை இன்றி வீடுகளை இடிப்பதால் நாங்கள் நடுவீதியில் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பல குடும்பத்தினரும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்ததில் தீர்வு கிடைக்காவிடில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சென்னையை அடுத்த பல்லாவரம் குரோம்பேட்டை டிஎன்ஹெச்பி காலனியில் சிறுவர் பூங்காவாக இருந்த OSR நிலத்தினை குடியிருப்பு நலச்சங்கம் ஆக்கிரமித்து கட்டிடம் எழுப்பியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 300 வீடுகள் கொண்ட காலனியில் குழந்தைகள் விளையாட ஒதுக்கப்பட்ட நிலம் தற்போது கட்டடமாக மாறியதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் தாம்பரம் மாநகராட்சிக்கு இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அனுமதியின்றி கட்டிய கட்டடத்தை அகற்றி மீண்டும் குழந்தைகளுக்கான பூங்காவை திறக்க அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் பழனி பேருந்து நிலையத்தில் கழிப்பறை பயன்படுத்த அதிக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். பழனி பேருந்து நிலையத்தில் நகராட்சி கழிவறையை பயன்படுத்த 3 ரூபாய் 5 ரூபாய் என கட்டணம் குறிப்பிடப்பட்டிருந்தும் நகராட்சி ஊழியர் ஒருவர் அனைவரிடமும் 10 ரூபாய் வசூலிப்பதாகவும் கழிப்பறையில் கதவுகள் உடைந்தும் மற்றும் டைல்ஸ்கள் பெயர்ந்தும் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிக கட்டணம் வசூலிப்பதையும் கழிவறைகள் சுகாதாரமற்று இருப்பதும் குறித்தும் கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் கமிஷன் கரப்ஷனிலேயே குறியாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.